வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ஆரியில் ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இது நம்ம ஆரி ஸ்டூடெண்ட் கலைவாணி. அவங்க ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆரி ப்ளவுஸில். இதில் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலப் டிசைனுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீடு லைனாக தொங்க விட்டுருக்காங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த ஸ்டிச்சஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்கேலப் டிசைனை ரொம்ப அழகாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ரொம்ப அழகாக யோசித்து யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க கலைவாணி. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா துர்கா, அவங்களுமே இதே மாதிரி சின்ன குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பாருங்கள், 2 பேருமே ஸ்கேலப் டிசைன். இவங்களோட பீடு கொஞ்சம் பட்டையாக இருக்கலாம், டேப்லெட் பீடுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பீடு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த பீடை எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் டிசைன்லேயே இதை நம்ம போடலாம். பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அந்த டேப்லெட் பீட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பீடை வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 சுகர் பீட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் நீடில் உள்ளே நுழைச்சிருங்க. அந்த 3 சுகர் பீடுக்குள்ளாரையும் நீடில் போயிடணும். போகும்போது அப்படியே நம்ம அந்த சங்கிலி தையலுக்குள்ளார உள்ள நீடில் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெரிய பீடு வெளியில் இருக்கும். அந்த சுகர் பீடுக்குள்ளே டபுள் லைன் நூல் உள்ளே போயிடும். அப்படி போகும்போது உங்களுக்கு அந்த ஹேங்கிங் அழகாக தொங்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டிசைன் ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி லேஸுக்கு கீழே தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.